பெருமானுடைய திருச்செவிக்கு ஐம்பெரும் புராணம் விண்ணப்பம் செய்யப்பெறுகிறது. திருச்சிற்றம்பலம். அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமேயும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரோரும் நீ துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாயன் நெஞ்சம் துறப்பேப்பாய் நீ பொன்னியும் மணினியும் முத்தும் நீ இறைவன் நீயே ரூண்ட செல்வன் நீயே. திருவாசகம். உடையாள் உந்தன் நடு இருக்கும் உடையார் நடுவுள் நீ இருத்தீ அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனோ அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. 9ஆம் திருமுறை திரு இசைப்பா மற்றும் திரு பல்லாண்டு. ஒளிவலர் விளக்கே உளப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே வளர்பளிங்கில் திரள்மணி குன்றே சித்தத்துள் தீர்த்திகும் அணிவலர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்பலம் ஆடரங்காக வெளிவலதெய்வ கூறுவந்தாயே தொண்டனின் விளங்குமா விளம்பே மண்ணுகத்தில்லை வளர்க நம்பத்தர்கள் வஞ்சக போய் அகல மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவால் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவு நீயன் அழகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். செம்மலர் நோந்தால் சேரலொட்ட அம்மலம் கழி என்பரோடு மறி மாலநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே. ஆலயம் தானும் அரண் என தொழுமே. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. வழிபாட்டினுடைய நிறைவாக திருவடி விண்ணப்பம் நடைபெறுகிறது. திருச்சிற்றம்பலம். அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி நின்று ஆன்மாக்களுக்கு அருள்பாலிப்பதற்காக அருவமாய் உருவமாய் அருவுருவமாய் வேறு வேறு நிலைகளில் வேறு வேறு சூழல்களில் ஆன்மாக்களினுடைய அன்பு நிலைக்கு ஏற்றாற்போல பல பல வேடமாகும் பரநாரிபாகனாக பசுவேறும் எங்கள் பரமனாய் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிற பெருமானே, தன் பாண்டி நாடு என போற்றப்பெறுகிற தென்பாண்டி நாட்டில் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த இந்த மண்ணிலே
தாங்கள் திருவாதவூர் என்ற திருத்தலத்தில் வேதநாயகியுடனாகிய திருமறைநாதராக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிற தங்களுடைய அருள் வளாகமாக அமையப்பெற்றிருக்கின்ற திருவாதவூர் என போற்றப்பெறுகிற திருத்தலத்தில் எங்களுடைய முன்னோர்களும் நாங்களும் செய்த தவத்தின் பயனாக இம்மண்ணிலே வந்து திரு அவதாரம் செய்த வாதவூர் அடிகள் என போற்றப்பெறுகின்ற மணிவாசக பெருந்தகை இம்மண்ணிலே அவதாரம் செய்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் தங்களுடைய பெருங்கருணையானது அவரை ஈர்த்து ஆட்கொண்டதன் பயனாக அவருடைய திருவாக்கிலே இருந்து திருவாசகம் என்னும் தேனை அவர் திருவாய் மலர்ந்து அருள தாங்கள் தங்களுடைய திருக்கரம் கொண்டு அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று அருள் செய்திருக்கிற திருவாசகமாகிய ஞான நூலினை 365 நாட்களும் அடியார் பெருமக்கள் இவ்விடத்திற்கு வருகை தந்து தங்கி அமுதெடுத்து கொண்டு பூசை செய்து தங்களுடைய கருணையினாலே திருவாசகமாகிய முற்றும் ஓதுகிற அந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்வதற்குரிய பெருங்கருணையை தாங்கள் அருள்பாலிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் தங்களுடைய திருவடிகளை வேண்டிக்கொண்டு இந்த இடத்தில் அருள் வளாகத்தில் தொடர்ந்து தங்களுடைய கருணை திறமானது முற்றிலுமாக முழுமையாக விளங்கி தோன்றியிருந்து தில்லையிலே சென்று தங்களை போற்றி வழிபாடு செய்கிற பெருமக்கள் பயனை பெறுகிற அந்த அன்பு நிலையை இம்மண்ணில் இவ்விடத்தில் தாங்கள் வழங்கி அருள வேண்டுமாயும் தங்களுடைய பெருங்கருணையானது பாராயணம் செய்கிற அன்பர்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அன்பர்கள் என்று எல்லா நிலைகளிலும் இந்த வழிபாடு இன்னும் மென்மேலும் தழைத்தோங்கும் பொருட்டு தாங்கள் அருள்பாலித்து தொண்டர் பெருமக்கள் எவ்விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் வந்து இருந்து பாராயணம் செய்து தங்களுடைய அருளை முழுமையாக பெறுகிற வண்ணமாக தாங்கள் அருள்பாலிக்க வேண்டுமாய் இந்த இனிய நேரத்தில் வேண்டிக்கொண்டு பெருமானே இந்த அருள் வளாகத்தில் தங்களுடைய பெருங்கருணை திறத்தை முன்னிறுத்தி செய்த இந்த திருப்பணிக்கு பல்லாற்றானும் இடம் கொடுத்தும் பொருள் கொடுத்தும் உடல் உழைப்பை நல்கியும் எண்ணத்தாலும் வாக்கினாலும் பணி செய்த அத்துணை தொண்டர் பெருமக்களும் தங்களுடைய அருள் நலத்தை பெற்று சிவோகம் நிலையிலே சிவானந்த இன்பத்தை அவர்கள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அருள் பாலிக்க வேண்டுமா இந்த இனிய நேரத்திலே வேண்டிக்கொண்டு தங்களுடைய பெருங்கருணை திறத்தினாலே இந்த வளாகம் இதை தொடர்ந்து நடைபெறுகிற வழிபாடுகளும் தங்களுடைய கருணை இவ்விடத்தில் முழுமையாக இருந்து அருளாட்சி புரிய வேண்டுமாய் தங்களுடைய திருவடிகளை வேண்டிக்கொண்டு பெருமானே தாங்கள் எங்களுடைய மணிவாசக பெருந்தகை தில்லையிலே வந்து தங்களை கண்டு தரிசித்து தங்கியிருந்த திருப்பார்க்கடல் என போற்றப்பெறுகின்ற அப்பகுதியிலே இதுபோன்று ஒரு சிறந்த ஒரு திருப்பணியை செய்து தாங்கள் அருள் வளாகத்தில் கைப்பட எழுதிய அந்த தவச்சாலையாகிய இடத்தை சைவ உலகம் உள்ள காலம் வரை போற்றும் முகத்தானாக ஒரு அரிய திருப்பணியை செய்கிற வாய்ப்பை இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழுகின்ற எங்களை போன்ற எளிய அடியவர்களுக்கு அந்த அருள் வாய்ப்பை தங்களுடைய திருவருள் விரைந்து வழங்கி அத்திருப்பணிகள் அரசினுடைய அனுமதியோடு பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு தொண்டர் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி தில்லையில் இருக்கக்கூடிய திருப்பெருந்துறை என போற்றப்பெறுகிற பார்க்கடலில் நல்லதொரு கற்றளியாக ஆலயத்தை அமைத்து வரலாற்று செய்திகளை பதிவு செய்கிற வண்ணமாக அந்த இடம் புனித இடமாக சைவ உலகம் போற்றுகின்ற இடமாக பொலிவு பெறுவதற்கு தாங்கள் விரைந்து அருள்பாலிக்க வேண்டுமாய் இந்த இனிய நேரத்திலே வேண்டிக்கொண்டு பெருமானே தங்களுடைய திருக்கருணை திறத்தை உள்ளத்திலே நினைந்து தொண்டர் பெருமக்கள் அவரவர் நிலையில் செய்து வருகின்ற நாள் வழிபாடு வார வழிபாடு மாத வழிபாடு ஆண்டு வழிபாடுகள் திருப்பணிகள் திருவாசக பாராயணம் உழவாரச் செய்தல் வகுப்புகள் நடத்துதல் என்று தொண்டர்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளும் அவ்வவ பகுதிகளில் அவர்கள் செய்து வருகிற பணிகள் மென்மேலும் தழைத்து ஓங்க தாங்கள் அருள்பாலித்து அவை இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி பெறுகிற வண்ணமாக கருணை புரிய வேண்டுமாய் இந்த இனிய நேரத்திலே வேண்டிக்கொண்டு சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற
4 நிலைகளில் தொண்டர்கள் செய்கின்ற அன்பு வழிபாட்டை பெருங்கருணையோடு ஏற்றருளி அவர்களுக்கு சிவானந்த இன்பம் விளையுமாறு அருள்பாலிக்க வேண்டுமாய் இந்த இனிய நேரத்திலே வேண்டிக் கொண்டு, பெருமானே தங்களுடைய அருள் திறத்தினாலே அரண்பணி அறக்கட்டளை என்ற அமைப்பின் வழியாக தொண்டர் பெருமக்கள் அனைவரும் கூடி செய்கிற இந்த திருத்தொண்டு மென்மேலும் தழைக்கும் பொருட்டு தாங்கள் அருள்பாலித்து இந்த பணிகள் இன்னும் நலிவுற்றிருக்கக்கூடிய ஆலயங்களையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து தங்களுடைய கருணை திறத்தினாலே அந்த திருப்பணிகளெல்லாம் விரைவாகவும் நிறைவாகவும் செய்யக்கூடிய வண்ணம் எங்கள் அனைவருக்கும் அறிவின் கண்ணே விளங்கி தோன்றியிருந்து அருள் பாலிக்க வேண்டுமா இந்த இனிய நேரத்தில் வேண்டிக் கொண்டு, எங்களுடைய அன்பு வழிபாட்டில் நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த வளாகத்தில் எங்களையும் அறியாது செய்த பிழைகள் குற்றங்கள் இருக்குமாயின் அவற்றையெல்லாம் தாங்கள் பெருங்கருணையோடு குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டுகின்ற தங்களுடைய வற்றாத கருணையினாலே எங்கள் பிழைகளை பொறுத்து இனிவரும் காலங்களில் எவ்விதமான பிழைகளுக்கும் ஆட்படாமல் தங்கள் அருள் திறத்துக்கு உரியவர்களாய் மண்ணின் நல்ல வண்ணம் வாழ அருள் பாலிக்க வேண்டுமாய் எல்லாமல்ல சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெரும் கூத்தராகிய பெருமானே மணிவாசக பெருந்தகையே தங்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மலதூவி வேண்டுகின்றோம். போற்றியோ நமச்சிவாய். கவாய் கனகத்திரளே போற்றி. போற்றி. நண்பர்களே, இப்போ திருக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த அருள் மூர்த்தத்துக்கு பேரொளி வடிவாகிய கற்பூர வழிபாடு நடைபெற இருக்கிறது. அந்த அருள் குடத்தில் இருக்கக்கூடிய அருள் நீர் மேலே நடராச பெருமானுக்கும் மணிவாசக பெருந்தகை புதிய திருமேனி வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வளாகத்தில் எதிர்வருகிற காலங்களில் ஒவ்வொரு மாதமும் வருகிற மக நட்சத்திரத்தின் பொழுது திருவாசகம் நாளும் முதல்லாம் மகத்துக்கு பாராயணம் நடந்து கொண்டிருந்தது. இனி ஒவ்வொரு நாளும் நடைபெற இருக்கிறது. எனவே மக நட்சத்திரத்தன்று மணிவாசக பெருந்தகை திருவாத ஊரில் வீதி உலா வருவதற்காகவே புதிதாக ஒரு திருமேனி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு மாதமும் நம்முடைய மக நட்சத்திரம் வருகிற நாட்களில் மணிவாசக பெருந்தகை இல்லங்கள் தோறும் எழுந்தருளி இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அந்த எழுந்தருளும் மூர்த்திக்கு ஒரு திருமஞ்சன வழிபாட்டை செய்து தீபாராதனை நிகழ இருக்கிறது. அன்பர்களே, அந்த தீபாராதனை முடித்த உடனே அன்பர்கள் அமுது எடுத்துக்கொண்டு திருமறைநாதருடைய ஆலயத்தில் சரியாக 8:30 மணிக்கு அங்கே உலா தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இசை கைலாய வாத்தியம், மங்கள வாத்தியம், வள்ளி கும்மி என்று சொல்லப்பெறுகிற கும்மி பாடலுக்குரிய அன்பர்கள் 51 முளைப்பாலிகை தட்டு, 51 சீர்வரிசை இவற்றோடு மணிவாசக பெருமான் அங்கே மறைநாதருடைய திருக்கோயிலிருந்து வளாகத்துக்கு வருக இருக்கிறார்கள். எனவே அந்த திருவீதி உலாவில் தொண்டர்கால் தூசி செல்லீர் பத்தர்கால் சூலப்போகில் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் என்று மணிவாசகருடைய நிலையில் தொண்டர்கள் எல்லாரும் அந்த உலாவில் கலந்து கொள்ள வேண்டுமா அன்போடு வேண்டிக் கொண்டு, அதன் பிறகு அரங்கத்தினுடைய திறப்பு விழாவும் நிகழ்ச்சி நிரலில் உள்ள வண்ணமாக நிகழ இருக்கிறது. ஒரே ஒரு விண்ணப்பம், அந்த அரங்கம் திறப்பு விழா செய்ய வருகிறவர்கள் நம்முடைய நீதியரசர், உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மகாதேவன் ஐயா அவர்களும், இங்கே மதுரையினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் ஐயா அவர்களும் அதை செய்ய இருக்கிறாங்க. இந்த உள்ளிருக்கக்கூடிய வரலாற்று காட்சிகளையெல்லாம் அவங்க பார்க்கணும். எனவே அரங்கம் திறப்பு விழா செய்த பிறகு ஒரு 10 நிமிடம் எல்லா தொண்டர்களையுமே வெளியே நிறுத்தி வச்சுருப்போம். அது வேறொரு காரணம் அல்ல, அவர்கள் அந்த வரலாற்று காட்சிகளை பார்த்துட்டு மேடைக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு வேறு வேறு பணிகள் இருக்கின்றன. அவங்க விரைந்து செல்லும்போது நமக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. எனவே எல்லாம் முடிச்சுட்டு உலா முடித்து வந்த பிறகு அரங்கம் திறப்பு விழா இருக்கிறது. அந்த நேரத்தில் எல்லாரும் வேகமாக உள்ளே வரணும் அப்படின்னு கருதாமல் அந்த அந்த முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் உள்ளே வந்து அது திறப்பு விழா செய்த பிறகு இந்த படக்காட்சிகளையெல்லாம் அவங்க பார்த்துட்டு மேடைக்கு வந்த பிறகு 3 பக்கம் இருக்கக்கூடிய கதவுகளும் திறந்து விடப்படும். எல்லோரும் வந்து இருந்து பெரியவர்கள் தருகிற ஞான அமுதத்தை
பருக வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். எனவே வந்திருக்கிற எல்லாருமே நமக்குரிய தொண்டர்கள். எனவே எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பணிகள் அனைத்தும் நடைபெற்று இருக்கின்றன. எனவே நம்முடைய எல்லாருடைய அன்புக்கு இணங்கி பெருமான் இங்கே ஒரு வளாகத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். எல்லோருடைய ஒத்துழைப்பையும் அன்போடு வேண்டி நிற்கிறோம். இப்பொழுது திருக்குடத்தில் இருக்கிற அருள்நீர் நடராச பெருமானுக்கு தெளித்தும் மணிவாசக பெருமானுக்கு புனித நீர் நீராட்டியும் வழிபாடு நடைபெறுகிறது. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவா காவாய் கனகத்திரளே போற்றி கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி சிற்பரவியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பின்னுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையாணி போற்றி போற்றி பராய் துறை மேவிய பரணே போற்றி பள்ளி மேவிய சிவனே போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி திருவையாரா போற்றி ஆதியாய் நடுவும் ஆகி அளவிலா அளவும் ஆகி சோதியாய் உணர்வும் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியா நிற்கும் தில்லையே பொது நடம் போற்றி போற்றி போதியா நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி தரும் சிவகாமி தாயாருடனாக ஞான பெருங்குத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிற்றம்பலம்.